ஹாய் மகளே, டிஆர்எஃப். நம்ம எங்கே வந்திருக்கேனாக்கா, சும்மா வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு மரத்தை பார்த்தோம். எப்படி 90 கிட்ஸ் ஒரு மரத்தை பார்த்தோம், அதை தான் பார்க்குறோம். பொறை மச்சான், லேசாக எக்கு மச்சான். ரெட்டாடா ரெட்டாடா. இது என்னன்னு உங்களுக்கு பொறை மச்சான், இது என்னன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். கொரக்காப்புளி. அதனால தான் 90 கிட்ஸ்ன்னு சொன்னேன். எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் மறக்கவே மறக்காது. கிட்ட காட்டு மச்சான். யாருக்கெல்லாம் இது பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே. அதேமாதிரி ரொம்ப வருஷம் ஆச்சு இதெல்லாம் பார்த்து சாப்பிட்டுலாம். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. மச்சானுக்கு ஒரு 32 வயசு 33 வயசு இருக்கும். அப்படின்னா பார்த்துக்கங்களேன், ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இதெல்லாம் சாப்பிட்டு. இதை பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது. எப்படி கல் எடுத்து அடிக்கணுமா? அடித்தா விழுவுமா? ஒரு கூடு வேறு இருக்குது. கூடு பிரச்சனை இல்லை, கல் எடுத்து அடிக்க முடிஞ்சு அடி மச்சான். சின்ன வயசு மெமரிஸ் ஞாபகம் இருக்குது. மாங்காய் மரத்தை பார்த்தாலும், இளந்த மரத்தை பார்த்தாலும், நவ மரத்தை பார்த்தாலும். ஒரு நிமிஷம். இதெல்லாம் மறக்க முடியாத சம்பவம்ல. இதெல்லாம் கண்டிப்பாக மறக்கவே முடியாது. சரித்திரத்தில் இதெல்லாம் இடம் பெறணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். அது உங்களால் மட்டும்தான் முடியும். ஃபாலோ பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம், ஷேர் மட்டும் பண்ணிவிடுங்க. ஏய், நான் எம்மா பெரிய விஷயத்த மக்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். 4 கல் விடுறான்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி, ஓகே, டாட்டா, பாய் பாய். இந்த மாதிரி அனுபவம்லாம் உங்கள்கிட்ட இருந்தாக்கா சொல்லுங்கள். ஏன்னா இதெல்லாம் மறக்க முடியாத விஷயம்ல. இதெல்லாம் கண்டிப்பாக மறக்கவே முடியாதுல்ல. எல்லாமே பிஞ்சா இருக்கு. பார்த்துட்டோம். செம்ம ஹாப்பியாக இருக்குல்ல. இப்படிலாம் கொரக்காப்புளி பார்த்து சாப்பிட்டுலாம் எவ்வளோ வருஷம் ஆச்சு. கொரக்காப்புளிங்கிறது யாருக்கு, நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ உள்ள 2K கிட்ஸுக்கெலாம் கொரக்காப்புளி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. தெரிஞ்சிருந்தால் சந்தோஷம். மேக்ஸிமம் எங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் கொரக்காப்புளி. இந்த நாவப்பழம், இளந்த பழம், மாங்காய், கிங்காய் எல்லாமே தெரியும். இந்த கொரக்காப்புளி மச்சான், அது என்ன நர்லி பழம். நர்லி பழம்லாம் யாருக்குமே அதிகம். நர்லி பழம்னா எப்படி இருக்குன்னு கூட நிறைய பேருக்கு தெரியறதில்ல. உண்மையாக இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். நர்லி பழம்லாம் யாருக்குமே தெரியாது. இன்னொன்று, எதுக்கு இதை காட்டுறேனாக்கா, இந்த இடத்துல இல்லை, கோவப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது காயாக பறித்து முள்ளை குத்தி, அதெல்லாம் வேறு லெவலில். அதெல்லாம் மறக்க முடியாத சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. அப்படி தான் சொல்லுவான். சரி, ஓகே, டாடா, பை பாய். நாங்களாம் சும்மாவே இருக்க மாட்டோம். கல் எடுத்து விடணுமா? போதும்பா, உங்களோட வீடியோ போட்டு அந்த பார்த்து அடிக்கப்பா. இன்னும் கொஞ்சம் மச்சான். இப்படியே சொல்லிட்டு இருந்துட்டேன். எங்கே மச்சான்? என்ன கொஞ்சம் இந்தாண்ட வந்து அடி மச்சான். இன்னும் லேசா கிழக்கால வந்து அடி மச்சான். கிழக்க வந்து அடி மச்சான். ஒத்தா மச்சானு ரொம்ப போச்சுரா.
நம்ம கல் எடுத்து கொடுப்போம். எப்படி சொல்கிறது, இது சீப்பாக தான். மச்சான் வண்டி எடுத்துகிட்டு அங்கே வர சொல்கிறான். நம்ம போய் பார்ப்போம் எப்படி இருக்குது போகுது அப்படின்னு சொல்லிட்டு. தான் இருக்கான் பாருங்களா, தெரியுதா உங்களுக்கு? அங்கே இருக்கான். நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகிறோம், அங்கே எல்லாமே பண்ணுறோம். மச்சான் ரொம்ப சிரமப்படாண்ணா மச்சான், விடு மச்சான் பார்த்துலாம். பொறக்காப்புளி அங்கே மேலே ஒன்று இருக்குது, ஆனால் எங்களால் அதை குறைக்க முடியல. ஏகப்பட்ட கல் விடுறோம், எங்களால் குறைக்க முடியல. சரி மச்சான் வீடு பார்த்துலாம் வா. ஒன்று போதும் மச்சான் வீடு. என்ன பண்ணுறது, எங்களால் குறைக்க முடியல. எவ்வளோ கல் விடுறது, சின்ன பிள்ளையாக இருந்தால் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ருப்போம். மச்சான் விடாமல் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். மச்சான் இதுக்கெல்லாம் அலக்கு வேணும் மச்சான். அலக்கு இருந்தால் சூப்பராக பட்டுருச்சு விழுவலா மச்சான். அலக்கு இருந்தானுச்சா, உனக்காக ஒரு கல் விழுந்துருச்சு. இருக்கு, அலக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். ஹே மச்சான் என்னடா பண்ணி வச்சிருக்கா? என்னால் இறங்க முடியுமா? எடுக்க முடியுமான்னு பாரு, இல்லைன்னா இறங்கலாம். எல்லாமே சதறிடு, அங்கேயே சதறி தான் விழுந்துச்சு. வேலை ஒரு சிறப்பாக கிடைக்குது, சதறிடுச்சு, அதில் எதுவும் இல்லை. சரி விடு மச்சான் பார்த்துக்கலாம் விடு. ஆட போச்சுடா.